ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வேற லெவல். மொத்தத்தில் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு உணர்வு ரீதியாக படம். அதான் பெண்களுக்கான படம் அது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது படம். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியோட ஒரு ஜோனல் படம் வேறு லெவலு. கண்டிப்பாக வந்து பாருங்க, மக்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அந்த படத்தை. ஹேண்டிகேப்டுக்காக ஒரு மூவி அதை மட்டுமே இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த மூவி தான் சொல்லுவேன். இந்த மூவி சல்யூட் வைப்பேன். மூவி எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பர், நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கு? டிஜிட்டல் ஓகே. ஃபைட் சீன்ஸ் ஆக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. போர் அடிக்குதா இல்ல நல்லா போதா? நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வேற லெவல். என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? மெசேஜ் வந்து செக்ஸை வந்து ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. பாலா சாரோட மூவி எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கு. அருண் அருமையாக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கு. பாலா சார் மறுபடியும் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஒடுக்கப்பட்டவரோட வலிய வேதனையை சொல்கிறது பாலா சாரோட ஸ்டைலு. இந்த படத்தை வந்து மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாத லேடிஸோட வலியை சொல்லியிருக்காரு. அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அணித்திறமை சொல்லியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. அருண் விஜய் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. நல்ல படம் பண்ண ஒரு திருப்தி அருண் விஜய் சாருக்கு இருக்கும். அவரோட படங்களை இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் வந்து அருண் விஜய்க்கு இனிமேல் வேற மாதிரி ஒரு எதிர்காலம் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். மற்றபடி படம் நல்லா இருக்கு. ஷியாம் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல் சூப்பராக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு உணர்வு ரீதியான படம். பாலா சார் படம் எல்லாரும் போய் யாரில் பாருங்க. நல்லா இருந்துச்சுமா, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. பாலா சார் மூவின்றனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இருக்கா? ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, பரவாயில்ல, முடியும் போது நல்லா தான் இருந்துச்சு. அருண் விஜய் அவர்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணி கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் அந்த லாக் இருக்க தான் செஞ்சது. ஏன்னா பாலா சார் அந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் லேக்காக தான் தெரிஞ்சுது. அந்த செகண்ட் ஹாஃப் மேலே தான் வந்துட்டு ஒரு அந்த இன்டர்மிஷன் முன்னாடி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. பாலா சாரோட மூவினால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்ததா? நல்லா ஃபுல்ஃபில் தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. ஃபைட் சாங்லாம் எப்படி இருந்தது? ஃபைட் சாங் இந்த மாதிரி சீன்ஸ் எப்படி இருந்தது? ஃபைட்ல சீக்வென்ஸ் சூப்பரா இருக்கு. அதான் பெண்களுக்கான படம் அது. நல்ல கருத்து இருக்குது. இந்த சமூகம் வந்து எல்லாருமே அதை ஏற்று படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியோட ஒரு ஜோனல். அவங்களுக்கு என்ன நடக்குது அதை எப்படி வெளியே சொல்ல முடியாம ஒரு பிரதர் சிஸ்டர் காம்பெட்ல ஒரு பிரதரா வந்து சொல்லி சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம். உங்க குடும்பத்தோட வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. பாலா சார் மூவினாலே ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி என்ன டிஃபரன்ஸ்? இதுவே அதேதான். நம்ம நான் கடவுள மாதிரி இதுல வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நம்ம நடந்த கொடூரத்தை அவர் வழியை வந்து வெளியே புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த படம் வேற லெவலு. கண்டிப்பாக வந்து பாருங்கள், மக்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அந்த படத்தை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில படம் வேறு லெவலு. அருண் விஜய் அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி அண்ணா, மிஸ்கின் சாரு, இன்னும் அந்த சின்ன ஹீரோயினா புது ஹீரோயினா பண்ணியிருந்தாரு மேடமு, அண்ணன் தங்கச்சி பாசு அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க. உண்மையில படம் வேறு லெவலு. உண்மையில அவர் நல்ல ஒரு மாற்றுத்திறனாளியாக சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அருண் விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து பார்க்கணும். கண்டிப்பாக அளவு வச்சாங்க. ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு இதே மாதிரி நிறைய வன்கொடுமை நடக்குது. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாலா சார். சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக சவுதியில் ஃபாரினில் நடக்கிற அந்த இதை கரெக்டாக இந்தியாவில் நடத்தணும்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நடக்கணும். இப்படி பெண்களை தப்பாக நினைக்கிற யாருமே இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படணும். கண்டிப்பாக அவங்கள தண்டிக்க வைக்கணும். கண்டிப்பாக இருக்குதுங்க. படம் அந்த லெவலில் இருக்குது. கண்டிப்பாக கண்காலங்கிட்ட நல்லா அழுத்துட்டேன். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லலாம் அவன் தங்கச்சியாக பொண்ணு கிணத்துல வந்து இறந்து போகிற சீன்லாம் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. கண்ணில் எனக்குலாம் கண்ணீராக வந்துருச்சு. உண்மையிலே படம் வேறு லெவல். கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார் பண்ண மாறி பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் அண்ணா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அண்ணன் தங்கச்சி பாசம்னா என்ன, ஒரு மாற்றுத்திறனா இவ்வளோ பாசம்னா என்னங்கிற கண்டிப்பாக சொல்லிக்கிறாரு. பாலா சார் உண்மையிலே சொல்ல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி சூப்பராக இருக்கு. மூவி நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பராக இருக்கு மூவி. எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது. சென்டிமெண்ட்டாக சிஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் ஓகே. வந்து ஹேண்டிகேப்ஸுக்கு எல்லோரும் எவ்வளோ மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டிகேப்டுக்காக ஒரு மூவி அதை மட்டுமே இன்வால்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த மூவி தான் சொல்லுவேன். இந்த மூவி சல்யூட் வைப்பேன். ஓகே. அருண் விஜய் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்குது? வேற மாதிரி அவர் மற்ற மூவிலாம் பேசி ஓகே பண்ணியிருக்காரு. இதில் பேசாமலே வேற மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. வெரி நைஸ். ஓகே. சமுத்திரகனி சார் இருக்காரு. ஸோ எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு?
சமுத்திரக்கனி சரி, சாங்ஸ் ஃபைட் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் ஃபைட்லாம் ஓகே. படத்துல எங்கேயுமே லாக் இல்லையா? ரொம்ப ஸ்மூத்தா போகுதா? ஸ்மூத்தா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக போகணுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. அதாவது எந்தெந்த இதில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. கெவாத்தா பாட்சா ஒர்த்து. பொங்கலுக்கு பாலா சார் படம் வருது அப்படின்னா அது ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஃபுல்ஃபில் பண்ணிச்சு உங்களுக்கு? கூட பார்த்துட்டே இருப்பேன் அந்த மூவி. படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே தரமா இருக்கு. எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க. பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா பொங்கலுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க. அருண் விஜய் படத்துல வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்றத விட வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா பண்ணிருக்காங்க. எந்த வாழ்ந்திருக்காங்க? படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். படத்தை பாருங்க, அப்ப அவர் என்ன மாதிரி வாழ்ந்திருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். சாங் எப்படி இருக்கு? சாங்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனா சென்டிமெண்ட்டு, அந்த லவ் சீன், அந்த மாதிரி இடத்துல போட வேண்டிய இடத்துல கரெக்டான தேவையானதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப பேசியிருப்பாரு, இல்ல பேசாம நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு? அதுதான் நான் யானை படத்துல வந்து பேசியிருக்காரு, ஆனா இதில் பேசாம வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். பாலா கம்பேக் நினைக்கிறேன். கண்டிப்பா டெஃபினெட்லி பாலா கம்பேக்கா இருக்கும், தலைவருக்கும் கம்பேக்கா இருக்கும். நல்லா இருக்கு. அந்த படத்தை விட்டு கொடுத்தா எப்படி இருக்கு? மிஸ் பண்ணதுனால அவர் பண்ணல. இல்ல வந்து சூர்யா வந்து விட்டு கொடுக்கல, அது அவங்களுக்குள்ள இருக்கிற இது ஒரு இதால மிஸ் ஆயிடுச்சு. இல்ல அவர் பண்ணாதனால இப்ப அவருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு, அது மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை. இது அருண் விஜய்க்கு கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. அது வந்து அவங்களே தான் முடிவு பண்ணிருக்கணும். தலைவருக்கு இந்த படம் கரெக்டா இருக்கு. உங்க கருத்துல அவர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல யார் நடிச்சிருந்தாலுமே இந்த கதைக்கு நல்லா தான் இருந்திருக்கும். தலைவர் நடிச்சதா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த ஜென்ரேஷன்ல கேர்ள்ஸ்க்கு நிறைய அபியூஸ் நடக்குது பாத்தீங்களா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு மூவி தான் எடுத்துருக்காங்க. அவங்க சூப்பரா டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் மூவி, லவ் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரோல் செலக்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல எல்லாம் எனக்கு அது பெருசா இது டிஃப்ரெண்ட் தெரியல. எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் என்ன அளவு வச்சிருவாங்க, டச்சிங்கான ஒரு விஷயத்தை வைப்பாங்க. ஸோ அதே தான் இதுலயுமே இருந்துச்சு. அந்த பிளாட் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. இப்போ அருண் விஜய் அவரோட கெரியர்ல அந்த படம் உண்மையா சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அருண் விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்கா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். நிறைய ஃபேன் பேஜ் ஆல்ரெடி இருக்கு. இது மூலமா கண்டிப்பா நிறைய ஃபேன் பேஜ் அவருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல நிறைய படம் கொடுப்பாங்கன்ட்டு நான் எமோஷனல் பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்குமே அந்த விஷயம் நிறைய லைஃப்ல நடந்திருக்கணும் போது ஒரு கேர்லா நான் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. படம் ஃபுல்லாகவே தாண்டி என்னன்னா அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அந்த எமோஷனல் இருந்தது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நடக்கிற அபியூஸ். ஸோ இந்த விஷயம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூவி கனெக்ட் ஆகி எமோஷனல் இருக்கும். வணங்கான் பாத்தீங்களாக்கா எப்படி இருக்கு? வணங்கான் வந்து வணங்க வச்சிருக்கிறாரு. பாலா அண்ணன் பெண்களை பார்த்தாலே குச்சியில தொருவி எடுத்து தொங்க விட்டுருவேன்ற மாதிரி பட்டத்தை சிறப்பா பண்ணிருக்காரு. 2025ல கண்டிப்பா இது நேஷனல் அவார்டுக்கு இந்த படம் போகணும். போனாதான் இந்த பெண் வன்கொடுமைக்கு ஒரு புதிய தீர்ப்பு கிடைக்கும்ன்றது என்னோட ஐடியா. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ கூட நம்மளால வந்து எதையுமே கட்டுப்படுத்த முடியல. சில விஷயங்களை அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி படத்தை எடுத்தா மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அருண் விஜய் வந்து இதுல வந்து நடிச்சு வைக்கல, உச்சத்தை தொட்ட மாதிரி இந்த படத்தை அவர் மிகப்பெரிய எண்ணெய் எறிந்தால போன அந்த டேமேஜ் ஆன அந்த பேரை இந்த படத்துல அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே புடிச்சு வச்சுக்கிட்டாரு. படம் வேற லெவலு. படத்தை உண்மையாலுமே இது வெற்றி பெற்ற படம். பொங்கலுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்பதான் இந்த பாலியல் வன்கொடுமுறை எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல அதை வந்து காக்கிற மாதிரி, அதாவது கீழே விழுந்து தூக்கி விடுறதுக்கெல்லாம் ஒரு தோணி வேணும் தெரியுமா? ஒவ்வொரு நடிகர்களுக்கு கீழே உழுவர்களுக்கு அவர் வந்து ஒரு தோணியா இருந்து ஏத்தி விட்டுருக்காரு அருண் விஜய. பாலா அண்ணன் அதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ணா.